கிறிஸ்மஸ் என்றாலே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் விழாவாகும். அதிலே கேரல்ஸ் என்பதும் கிறிஸ்மஸ் தாத்தா என்பதும் ஒரு சிறப்பான வடிவங்கள். இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்பது நேற்று இன்று உண்டானது என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்று இயேசு பாலன் பிறந்திருந்த அந்த வேளையிலே முதல் கேரல்ஸ் இசைக்கப்பட்டது. யாரால்? வானதூதர்களால். வானதூதர்கள் புடைசூழ அந்த முதல் கேரல்ஸ் பாடப்பட்டது. என்ன பாடல்? உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, இந்த பூலையில் நல் மனத்தவர்க்கும் அமைதியும் உண்டாகுக என்று அருமையாக பாடினார்கள் முதல் கேரல்ஸ் பாடலை. அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கேரல்ஸ் நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியோடு உலக மக்களால் கொண்டாடப்படுகின்றது. அவ்விதமாக இன்று தூத்துக்குடி மறைமாவட்டம் உடன்குடி பங்கைச் சேர்ந்த பிச்சிவிளை என்ற கிராமத்தின் பாடகர் குழுவினர் மிக அருமையாக கேரல்ஸ் இசைத்து பாடியிருக்கின்றார்கள். அனைவரும் மகிழ்வோடு இதனை கேட்டு ரசிப்போமா? பிறந்தவரை போற்றி துதி மனமே, இடம்
அன்னை மரி மடியினிலே பிறந்த பாலனே, கண்மூடி மண் மீது மலர்ந்த இயேசுவே. செல்லமாய் ஒரு செல்ல பிறந்தார், பார்ப்போம் வாங்க. பிள்ளையாய் நம் உள்ளம் எழுந்தார், துதிப்போம் வாங்க. ஆலய மணிகள் ஆர்ப்பரிக்க, ஆலயம் நாமும் நிறைவோமே. பாலகன் இயேசுவின் பிறப்பினிலே ஆனந்தமாய் நாம் மகிழ்வோமே. செல்லமாய் ஒரு செல்லம் பிறந்தார், பார்ப்போம் வாங்க. பிள்ளையாய் நம் உள்ளம் எழுந்தார், துதிப்போம் வாங்க. மார்கழி இரவின் குளிரினிலே மாடுகள் அடையும் தொழுவத்திலே மேன்மையாய் இயேசு பிறந்துள்ளார், மனிதருள் புனிதராய் மலர்ந்துள்ளார். இதயத்தின் கதவினை திறந்திடுவோம், இறைமகன் நுழைந்திட வழிவிடுவோம். வார்த்தையாம் இயேசு பிறந்துள்ளார், வாழ்வினை மாற்றிட நுழைந்திடுவோம். பாலக தேவனின் வருகையிலே, வாழ்வினில் வழங்கும் உறவினிலே ஆனந்தமாய் நாம் நுழைந்திடுவோம், இறைவனின் இல்லமே விரைந்திடுவோம். புதியதொரு வாழ்வினை ஏற்றிடுவோம், ஓர்மன உணர்வாய் திகழ்ந்திடுவோம். புத்துயிர் வரவினில் ஏற்றிடுவோம், பிறப்பதை மகிழ்வினில் உரைத்திடுவோம். செல்லமாய் ஒரு செல்லம் பிறந்தார், பார்ப்போம் வாங்க. பிள்ளையாய் நம் உள்ளம் எழுந்தார், துதிப்போம் வாங்க. ஆலய மணிகள் ஆர்ப்பரிக்க, ஆலயம் நாமும் நிறைவோமே. பாலகன் இயேசுவின் பிறப்பினிலே ஆனந்தமாய் நாம் மகிழ்வோமே. செல்லமாய் ஒரு செல்லம் பிறந்தார், பார்ப்போம் வாங்க. பிள்ளையாய் நம் உள்ளம் எழுந்தார், துதிப்போம் வாங்க. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மறைமாவட்டம் உடங்குடி பங்கு பிச்சிவிளையிலிருந்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். கிறிஸ்துமஸ் என்றாலே எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான். அப்படிப்பட்ட மேலான இந்த பெருவிழாவுக்கு காரணம் இயேசு மீட்பராக பிறந்தது, இயேசு ஆண்டவர் மெஸ்ஸியாவாக பிறந்தது. இயேசு ஆண்டவர், இயேசு மெஸ்ஸியா இன்றும் பிறக்க வேண்டும், உலகில் பிறக்க வேண்டும், ஊரில் பிறக்க வேண்டும், நம் உள்ளங்களில் பிறக்க வேண்டும். அப்படி என்றால் அன்று இயேசு ஆண்டவர் பிறக்கின்ற வேளையில் என்ன சூழல் அமைந்ததோ அதே சூழல் இன்றும் அமைந்தால் இன்றும் இயேசு உலகில் பிறப்பார். அன்று இருந்த சூழல் என்ன? விசுவாசத்தின் இறைப்பற்றின் சாட்சியாக அன்னை மரியாள், நீதிமானாகிய சூசேப்பர், எளிமையின் அடையாளமாம் இடையர்கள், கடவுளை தேடுகின்ற ஞானிகள், இவர்கள் இருந்ததனால் அன்று இயேசு பிறந்தார். இன்றும் இயேசு பிறக்க வேண்டும். மனிதர்கள் நாம் அமைதி, நிம்மதி, சந்தோஷத்தை நாடுகின்றோம். இந்த மூன்றையும் பிறக்கின்ற இயேசு பாலன் நம் ஒவ்வொருவருக்கும் தரவிருக்கின்றார். அந்த ஞானிகளைப் போல கடவுளை தேடுகின்ற மக்களாக நீங்களும் நானும் இருந்தால் நிச்சயமாக நாம் இயேசு பிறப்பதற்கு நல்ல ஒரு சூழலை அமைத்து கொடுக்கின்றோம். அந்த இயேசு பிறப்பார். இத்தகைய மேலான மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நிம்மதியை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் தர உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.